பொங்கல் எப்படி உருவானது என்பதற்கான கதை. தமிழ் பண்டிகையான பொங்கல் எவ்வாறு உருவானது என்பதற்கான கதையை பாகவத புராணம் கூறுகிறது. ஐப்பசி மாதத்தில் ஆயர்பாடி மக்கள் கோவர்தன பூஜை செய்வதால் கோபமடைந்த இந்திரதேவன் 3 மாதங்களுக்கு பலத்த மழையை பெய்யச் செய்கிறார். முழு பிரபஞ்சத்தையும் தனது காலடியில் அளந்த கண்ணன் கிருஷ்ணர் குளிர்மழையிலிருந்து மக்களையும் பசுக்களையும் பாதுகாக்க ஒரு மலையை தூக்குகிறார். பசுக்கள் பால் கொடுத்து 3 மாதங்கள் அவற்றை பாதுகாக்கின்றன. மார்கழியின் கடைசி நாளில் இந்திரன் தனது தவறை உணர்ந்து மழையை நிறுத்துகிறான். மக்கள் ஆயர்பாடிக்கு திரும்புகிறார்கள். மழையில் நனைந்த தங்கள் வீடுகளில் இருந்த பழைய பொருட்களை தெருக்களில் தீ வைத்து எரித்தனர். இதுவே போகி பண்டிகையாக மாறியது. அவர்கள் தங்கள் வீடுகளை சுத்தம் செய்து வெள்ளையடித்து மா இலை தோரணங்களால் அலங்கரிக்கிறார்கள். மறுநாள் உலகம் முழுவதையும் காக்கும் கடவுளான சூரிய நாராயணனின் அருளை பெற அவர்கள் ஒரு புதிய பானையில் பொங்கல் படைத்து அதை நைவேத்தியமாக படைத்து வழிபடுகிறார்கள். மறுநாள் தங்களுக்கு உணவு கொடுத்து தங்கள் உயிரை காப்பாற்றிய பசுக்களுக்கு ஒரு பண்டிகையை